அனைவருக்கும் வணக்கம். யாம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் புயல்நேசன் ஆவேன். இன்றைய ஊடகவியலாளர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் எமது சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் டினோசன் அவர்களுக்கும், தொடர்ந்து எமது வடமாகாணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வடமாகாண தலைவராகவும் யாழ் வலய செயலாளராகவும் வடமாகாணத்தினுடைய செயற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன் ஆசிரியர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எமது தொழிற்சங்கம் சார்பாக கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட போராட்டங்களையும் பல்வேறுபட்ட சம்பள முரண்பாடுகளுக்கு எதிரான குரல்களையும் கொடுத்து அவற்றை சீர் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் இந்த விசேடமாக இந்த ஊடகவியலாளர் மாநாட்டினை நடத்துவதற்கு காரணம், இன்றைய காலப்பகுதியிலே இலங்கையினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இலங்கையிலே இன்று ஒரு அரச நிறுவனங்களிலே நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், அரச நியமனங்களிலே நியமனம் பெறுகின்ற அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அரசியல் சார்ந்த செயற்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு கல்வியும் விதிவிலக்கல்ல. பொதுவாக இன்று பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள், வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், பொறியியலாளர்களாக இருக்கின்றார்கள், கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்தினுடைய அடிப்படை தேவை என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார். ஒருவர் உணவு, உடை, உறையுள் என்று சொல்கின்றார், ஒருவர் உணவு, நீர், போக்குவரத்து என்று சொல்கின்றார்கள். ஆனால் மனிதன் முதல் அடிப்படை தேவை என்ன என்பதையும், அத்தியாவசிய தேவை என்ன என்பதையும், ஆடம்பர தேவை என்ன என்பதையும் கல்வி ரீதியாக தத்துவ ரீதியாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்கள் பாராளுமன்றம் என்னவென்று தெரியாமல், நாடாளுமன்றம் என்னவென்று தெரியாமல் எமது கல்வியை சீர்குலைக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த விசேடமான சிறப்பான இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். அதிலே முதலாவது விடயம், இன்று கல்வி என்பது ஒரு வியாபார மயமாகி இருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த ஆட்சியிலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலே வருகின்ற போது சொன்னார்கள், நாங்கள் தனியார் கல்வியை ஒழிக்கின்றோம். ஆரம்பத்திலே அவர்களே, உங்களுக்கு தெரியும், மருத்துவத்திலே ஒரு சைட்டம் என்ற ஒரு முறை வந்தது, அதை எதிர்த்து போராடினோம். அந்த வகையிலே எமது தொழிற்சங்கம் ரீதியாக நாம் செயற்பட்ட நேரத்திலே அதற்கு நாம் பங்களிப்பை வழங்கினோம். இப்பொழுது ஒரு புதிய ஒரு கதை எழும்பி இருக்கின்றது, கேள்வி வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட அரச பாடசாலைகளை தனியார் மயமாக்குவதா? அப்ப இதுக்கும் ஒரு எமது கல்வியை, ஒரு நிர்வாகத்தையும் கல்வியையும் சீர்குலைக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் என்பது ஒரு பேச்சளவிலேயே ஒரு, அதாவது சிறந்த ஒரு நடிகர் தன்மை, நடிகர் விருது கொடுக்கின்ற வகையிலே தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியல் நியமனங்கள் இடம்பெறுகிறது. நான் முன்னர் எமது முன்னே ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டது போல, பொதுவாக பாருங்கள், ஒரு துறை சார்ந்த, ஒரு கணக்கியல் துறை சார்ந்த ஒரு ஆணையாளரோ, அல்லது ஒரு கூட்டுறவுத்துறை சார்ந்த ஒரு ஆணையாளரோ, அல்லது ஒரு நிர்வாகம் துறை சார்ந்த ஆணையாளரோ, அல்லது ஒரு சித்திர பாடம், சங்கீத பாடம், நடன பாடம், தமிழ் பாடம் என்ற வகையிலே இருக்கின்ற அந்த துறையை சார்ந்தவர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. ஏதோ ஒரு துறையிலே அவர் தேர்ச்சி பெற்றிருப்பார், அவருக்குரிய அங்கே அவருக்கு வருகின்ற அந்த பணம் போதாமல் இருக்கும். ஆகவே பணத்தை கூடுதலாக உழைப்பதற்காகத்தான் வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் குறிப்பிட்டதுக்கேற்ப இன்றைய அரச ஜனநாயகம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விளிம்பிலே இருக்கின்றது. இந்த ஆபத்தான விளிம்பிலே நாங்கள் இதை இப்படியே விட்டால், இவ்வாறான எம்மை போன்ற இந்த பொது நிறுவன அமைப்புகளினூடாக இதை நாம் தட்டி கேட்காமல் விட்டால் எமது இருக்கின்ற ஜனநாயகமும் இல்லாமல் போகும். இதை பல்வேறு வகையில இன்று சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே எமது கல்வியை பாதுகாக்க வேண்டியது எமது தொழிற்சங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த விசேடமாகவும் அவசரமாகவும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துகின்றோம். அன்பான மக்களே, நாம் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எமது கல்வி என்பது இலங்கையிலே இன்று வாழ்க்கை தரத்திலே 3வது நிலை அடிப்படையிலே, அதாவது கீழ்நிலையிலே 3வது நிலை அடிப்படையிலே இருக்கின்றோம். அது வாழ்க்கை தரம் என்பது மிகவும் கீழ்நிலையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த வாழ்க்கை தரம் மிகவும் கீழ்நிலைக்கு போவதற்குரிய காரணம், ஒருவருடைய தலா வருமானம் என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது.
பண்புத்தரம் என்பது குறைவாக இருக்கின்றது. கல்வியிலே கல்வி கற்றவர்கள் வைத்தியர்களாக வருகின்றார்கள், சட்டத்திறனிகளாக வருகின்றார்கள், விரிவுரையாளர்களாக வருகின்றார்கள், நீதிபதியாக வருகின்றார்கள், ஆசிரியர்களாக வருகின்றார்கள், சமூக சீர்திருத்தமாக வருகின்றார்கள், அரசியல்வாதிகளாக வருகின்றார்கள். ஆனால் சமூகத்திலே போதைப் பொருளுடைய பாவனை அதிகரித்திருக்கின்றது. இது ஏன்? ஆகவே இன்று பாருங்கள், ஒரு வீதியிலே பாடசாலையிலே ஒரு வீதியிலே நடந்த சம்பவம். பாடசாலையிலே மாணவர்களை ஆசிரியர் தண்டிக்க முடியாது. ஆனால் வீதியிலே ஒரு காக்கியுடை அணிந்த ஒரு போலீசார் ஒரு சிறுவரை சுட்டு தள்ளுகின்றார். நாய்க்கு சுட்டது போல் சுட்டு தள்ளுகின்றார். சுட்டு அதற்கு நியாயம் தேடுகின்றார். ஆகவே இந்த கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கல்வியிலே இவர்கள் அரசியல் செயற்பாடை தவிர்த்து ஆசிரியர்களுக்குரிய சுதந்திரத்தை அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்பதை குறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த வடமாகாண ரீதியாகவும் சில செயற்பாடுகளை இங்கே முன்னிறுத்த இருக்கின்றோம். அதாவது இந்த இடமாற்ற சபையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே ஒரு சங்கத்தினால் நீதிமன்றம் நோக்கி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே அந்த இடமாற்றத்திலே பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் அனைவரும் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றது அந்த நீதிமன்றத்திலே குறிப்பிடப்படவில்லை. அங்கே எமது சட்டத்திறனியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ஸ்ரீ அமலன் அவர்களும் அந்த வழக்கு சம்பந்தமான இடத்திலே பிரசன்னமாக இருந்தார். அவர் எமது தொழிற்சங்கத்துக்கு கூறிய வகையிலே அந்த பேர் லிஸ்டை அந்த பேர் விவரத்தை சீர் செய்து அந்த இடமாற்றத்தை மீண்டும் வழங்குமாறு தான் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அங்கே இறந்தவர்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆசிரியர் சேவையில் இருந்து, அதாவது எஸ்எல்டிஎஸ் சேவையில் இருந்து கல்வியலாளர் சேவை சென்றவருக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. அதிபர் சேவை சென்றவருக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆகவே வெளிநாடு சென்றவர்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை சீர் செய்து அந்த இடமாற்றத்தை மீண்டும் வழங்குமாறு வடமாகாணமானது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பேர் லிஸ்டை தயாரிக்கின்றோம் என்று. ஆனால் இன்னுமே அது தயாரித்து வெளிவந்ததாகவோ அல்லது சிலருக்கு கடிதம் சென்றிருக்கின்றதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிலருக்கு இன்னும் அந்த கடிதம் போய் செல்லவில்லை. அது தொடர்ச்சியாக பக்கசார்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று வேணும். அதாவது 8 வருடங்கள் 10 வருடங்கள் 9 வருடங்களுக்கு மேல் வெளி மாவட்டத்திலே செய்தவர்கள் இன்னுமே ஆசிரியர்கள் இன்னல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இன்னும் வெளி மாவட்டமே செய்யாதவர்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் வெளிமாவட்டம் செய்தவர்கள் இங்கே யாழ்ப்பாண பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். அப்ப இதுவர்களுக்கு நாம் ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்திலே சம வாய்ப்பு, சம உரிமையை வழங்க வேண்டும். எமது தொழிற்சங்கம் சார்பாக அன்றிலிருந்து நாம் இன்று வரை வலியுறுத்தி வருகின்றோம். விசேட மருத்துவ சான்றிதழ்களுக்கு ஏற்ற வகையிலே இடமாற்றத்தை வழங்கி, ஆசிரியர்கள் சார்பான இடமாற்றத்திலே சம உரிமையை வழங்கி, அனைத்து ஆசிரியர்களும் வெளி மாவட்ட சேவை 5 வருடங்கள் வழங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு வழங்காதவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக இனி வருகின்ற காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக இந்த இடமாற்றம் சீர் செய்யப்படாத பட்சத்திலே வடமாகாணத்திலே நாங்கள் எமது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக ஒவ்வொரு வலய ரீதியிலுமே சுகையின போராட்டத்தை, அதாவது ஒரு நாள் அடையாள போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது 13 வடமாகாணத்திலே இருக்கின்ற 13 வலயங்களில் இருக்கின்ற தலைவர்களோடும் செயலாளர்களோடும் இது சார்ந்த விடயங்களை கலந்தாராய்ச்சி இருக்கின்றோம். இந்த வடமாகாண பிரச்சனை தொடர்பாக எனக்கு பின்னால் வருகின்ற இந்த சங்க பிரதிநிதிகள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அடுத்த விடயம், தொடர்ந்து இந்த ஆசிரியருடைய இடமாற்றம் சம்பந்தமாக கேவலமான வெட்கப்பட வேண்டிய, தலை குனிந்து நிற்க வேண்டிய விஷயம். பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாராளுமன்றம் என்று சொல்லுகின்றார்கள் இங்கே, ஆனால் அது உண்மையாக நாடாளுமன்றம் தான். அந்த நாடாளுமன்றத்துக்கு சென்ற வடமாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடமாற்றம் சம்பந்தமாக கதைக்க வேண்டியது இடமாற்ற சபையிலே. அங்கே சென்று கொண்டு எவ்வளவோ சமூக பிரச்சனைகள், சமூக சீரழிவுகள், பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், வறுமையினால் இழப்பு, இன்று உலகத்திலே மிகவும் கீழ் நிலையிலே எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது. இதை உயர்த்தாமல் இடமாற்ற சபையை பற்றி கதைக்கின்றார். ஏதோ நித்திரையால் எழும்பி வந்தவர்கள் போல இடமாற்ற சபையை பற்றி கதைக்கிறார். மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி கேட்கிறார். அப்ப ஏனையா அரசியல் சட்டத்தை வச்சுக்கொண்டு தொழிற்சங்க ரீதியாக ஒரு அரசியல் போராட்டங்களை ஏன் தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறீர்கள்? உண்மையாக சர்வதேச சட்டத்தின்படி நாட்டிலே ஜனநாயகம் இல்லை என்ற அடிப்படை அனைத்து தொழிற்சங்கத்தையும் தடை செய்யலாம் தான். ஆகவே இங்கே சந்திரிகா சொன்ன கருத்து, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் சொன்ன கருத்து அங்கே புலப்படுகின்றது, உண்மை தெரிகின்றது, அந்த விடிவெளி தெரிகின்றது. என்னவென்று சொன்னால் எமது நாட்டினுடைய ஜனநாயகம் அளிக்கப்பட போகின்றது. ஆகவே இதை அளிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டியது எம்மை போன்ற சமூக அக்கறை கொண்ட பொது நிறுவனங்களின் செயற்பாட்டாளர்களால் தான் முடியும். ஆகவே
பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு இங்கிருந்து சென்றிருக்கிறவர்கள் அவர்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். தொழிற்சங்கவாதிகள் தொழிற்சங்கத்துக்குரிய கடமையை செய்ய வேண்டும். அரசியல்வாதி என்பவன் வேறு, தொழிற்சங்கவாதி என்பவன் வேறு. ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கமானது தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் கல்விசார் சமூகம் சார் மாணவன் சார்பான செயற்பாடுகளை நேர்த்தியாகவும் நிதானமாகவும் எந்த விதமான அரசியல் கலப்படமின்றி எடுத்துச் செல்வதை நாம் அடித்து கூறுவோம். அதற்கு எம்மோடு இயங்கி இருக்கின்ற இந்த செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சான்றாக செயற்படுகின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய அடிப்படையில இன்று பல்வேறுபட்ட அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஆகவே அரசியல் நியமனங்களை தவிர்த்து ஒரு கல்வியை சுயாதீனமாக செயற்பட்டு விட்டால்தான் எமது கல்வி எமது நாட்டில் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணிக்கலாம். இல்லாவிடின் ஆண்டாண்டு காலமாக சீசன் பேர்ட்ஸ் அண்ட் பருவகால பறவைகள், அதாவது பாருங்கள், ஆசிரியர்களாக சென்றவர்கள் அதிபர்களாக இருந்தவர்கள் இன்று நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் மண் வியாபாரமும் சாராய கடை உரிமை பத்திரமும் வெளிநாட்டு இறக்குமதி பற்றி தான் சிந்திக்கிறார். ஆனால் இந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இன்று 4 லட்சத்துக்கு மேற்பட்ட வகையிலே ஒரு பவுன் விற்கின்றது. ஆனால் ஒரு ஆசிரியருடைய சம்பளம் அடிப்படையிலே அவர்கள் பாடசாலை செல்வதற்கு தான் இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே எமது வலய ரீதியான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியாக நாங்கள் தேசிய ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எமது தென்பகுதியைச் சேர்ந்த சில ஆசிரியர் தொழிற்சங்கத்தோடும் எமது சங்க பிரதிநிதிகளும் எமது சட்டத்திறனிகளும் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளை நசுக்குவதை எதிர்க்கின்றோம். தொடர்ச்சியாக சில நன்மை ரீதியான செயற்பாடுகளும் இருக்கிறது. பொதுவாக பாருங்கள், இந்த பாராளுமன்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. மக்களுக்கு சேவை செய்ய வருகின்றவர்களுக்கு தேவை இல்லை, அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் சில நல்ல விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே நாம் இந்த ஆட்சியை குழப்புவதற்கோ இந்த ஆட்சியிலே ஒரு மாறுதல் ஏற்படுவதற்கோ இல்லை. நீங்கள் அதே கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த அதே தவறை தான் செய்கின்றனர். உங்களுக்கு வாழ் பிடித்தவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு பின்னால் நின்றவர்கள், உங்கள் கட்சி சார்பானவர்கள், அவர்களைத்தான் உயர் பதவியிலே நியமிக்கின்றனர். ஆனால் திறமையானவர்களை விடுத்து வெளியே விடுகிறீர்கள். ஆகவே இந்த அரச துறையும் இந்த கல்வித்துறையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சுயாதீனமாக வர வேண்டும் என்று கூறி இந்த சந்திப்புக்கு நிறைவு பெறுகின்றேன். நன்றி. எதிர்காலத்துல கல்வி மறுசீரமைப்பு தேவையா? உங்களெல்லாம் படப்பா இருக்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்துல எல்லாம் பாரு. அதாவது எதிர்காலத்தினுடைய கடந்த கால சந்திப்பில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம், கல்வி மறுசீரமைப்பு தேவை. ஏனென்று சொன்னா உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனியே ஒரு அரசியல் கட்சி சார்ந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்க கூடாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல சிவப்பு கட்சி இருக்கே, பச்சை கட்சி, நீல கட்சி என்ற இருக்கு. ஒவ்வொரு கட்சி சார்ந்த கோட்பாடுகள், கட்சி சார்ந்த பாடுபட்டவர்களுடைய பாடத்திட்டங்கள்லாம் வரலாறுல உள்ளடக்கப்பட்டது. இப்பொழுது வருகின்றவர்களும் அவர்கள் என்ன செய்கிறார், தங்களுடைய கட்சி சார்ந்த செயற்பாடுகளை கொள்கின்றவர்கள். சிலர் கால் மார்க்ஸை குருவாக கொள்கின்றார்கள், மார்க்சிய வழியை குருவாக கொள்கின்றார்கள், அரிஸ்டோட்டிலே குருவாக கொள்கின்றார். ஆக இந்த அடிப்படையில் தான் பாடத்தை புகுத்துகின்றார்கள். இப்ப மத ரீதியான கோட்பாட்டு ரீதியில். ஆகவே எதிர்காலத்தினுடைய உலகமயமாலுக்கு ஏற்ற வகையிலே இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது இப்பொழுது வந்திருக்கின்ற இதழ் வடிவம் என்றது இந்த 6ஆம் ஆண்டுக்கு வரப்பட்டு பாரிய பிரச்சனை நிறுத்தப்பட்டிருந்தால் கூட இதிலே ஜனாதிபதி ஒரு முடிவு, கல்வி அமைச்சர் ஒரு முடிவு, வடமாகாண செயலாளர் ஒரு முடிவு, கிழக்கு மாகாண செயலாளர் ஒரு முடிவு, தென் மாகாண செயலாளர் ஒரு முடிவு. ஆகவே ஒரு கல்வி சார்ந்த விடயத்தை முழுமையையும் ஒரு கல்வி அமைச்சராக இருக்கின்ற அவர்களுக்கு பகிர்ந்தளித்தால் அவர்தான் அதுக்குரிய பதிலை கூறுவார். இது ஜனாதிபதி ஒரு முடிவை சொல்லுவார். அண்மை இப்ப வடமாகாணத்தில் நடந்த சம்பவம், கல்வி சீர்திருத்தத்திற்கு நாங்கள் கடிதம் இடமாறுதலாகும் ஆளுநருக்கு ஜனாதிபதி கல்வி அமைச்சர் செயற்படுகின்ற பிரதமர் எல்லோருக்கும் கடிதம் எழுதினார். கடிதம் எழுதி இது சம்பந்தமான விடயத்தை கரசு நிலை கொள்ள சொல்லி பிரதமர் செயலக அலுவலகத்தில் கல்வி அமைச்சருடைய கடிதத்திலிருந்தால் இதை கரசனை கொள்ளுமாறு வந்தது. ஆனால் இவர்கள் எங்களை அழைக்கவே இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், ஜனாதிபதியினுடைய ஓர்டருக்கு ஏற்ற வகையிலும் கட்டளைக்கு ஏற்ற வகையிலும் தொழிலமைச்சர் என்று செயற்படுகின்ற வகையிலும் தோட்ட பிரதி அமைச்சர் என்ற வகையிலும் அவர்களே தங்களுக்குள்ள கதைத்து கொண்டு தீர்மானித்தது. ஆக இவ்வாறு கல்வியை அவர்கள் தங்களுக்கு சார்பான ஒரு சமூகத்தை மூல செலவை செய்து அந்த சிறு வயதில் இருந்து வளர்க்க முற்படுகின்றார்கள். அவ்வாறு முற்படைக்க இது ஒரு விபரீதமாக முடியும். ஆக உலகமயமாதலுக்கு ஏற்ப நாங்கள் தொழிலை மேற்கொள்ள வேண்டும், செயற்பாடு ரீதியான செயற்பட வேண்டும்.
இந்த ஒரு கண்டுபிடிப்பை செய்ய வேண்டும் என்றால் இந்த கல்வி சீர்திருத்தம் தேவை. அது எல்லோரும், அதாவது அரசியல் கட்சி என்றதுக்கு அப்பாற்பட்டு சுயாதீனமாக பௌத்த சமய, பௌத்த, இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ நிறுவனங்கள், ஆசிரியர் சங்கங்கள், ஏனைய சங்கங்கள், சமூக பிரஜைகள், சமூக நன்னடத்தை உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இதுக்குரிய தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒழிய அவர்களே தனியாக ஒரு குழுவை அமைத்துக் கொண்டால் இது வெற்றி அளிக்காதுல ஏனைய அரசாங்கங்கள் போல, அதாவது மண்குதிரையை நம்பி குளத்தில் இறங்கின கதையா மாறிவிடும். நெக்ஸ்ட் ஜாப் சரி, கூட 3 பேரை அதை வெளியே சொல்லுங்க. கேள்வி கேட்கப்படாது இல்லை, நாங்கள் ரெக்கார்ட் போட இருக்கோம். வேலையை சொல்லுங்க. அதுல ஆசிரியர் மேல கொண்டு கிராமத்தின் தலைவராக உறுப்பினராக நியமிச்சு அவர் ஆசிரியர் செய்கிறாரா வேலை செய்கிறாரோ தெரியல. அதான் அந்த அரச ஊழியர்ல இலங்கையில ஒரு சட்டத்தின்படி ஆசிரியர்கள் தேர்தல்ல அரசியல்ல ஈடுபடுறதுக்கு உரிமை. என்ன பேரு அந்த அமைப்பின் பேர்? பிரஜாசக்தி என்பது இது சம்பந்தமாக பல இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பலர்கள் எனக்கு முறைப்பாடு செய்திருக்கிறார். இதுல என்னன்னு சொன்னா, ஆசிரியர்கள் இதுல இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிறார்களா, ஏனையர்களும் இருக்கிறார்களா? ஆசிரியரை சேர்த்து ஒரு கிராமத்துக்கு 25 பேரை போட்டிருக்கோம். ரைட். இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு ஆசிரியன், ஒரு நீதிபதி, சமூக தொண்டன், வைத்தியன், ஒரு ஊடகவியாளர் எல்லாமே செயல்படுறாங்க. அந்த இடத்துல அந்த பிரஜாசக்தி என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பு சமூகத்துக்கு நன்மையாக இருக்கின்றதா தீமையாக இருக்கின்றதா உங்களோட கருத்து? அவர் இந்த கட்சியாண்ட நியமிக்க மக்களால் அதுதான் நாங்கள் ஏற்கனவே எல்லா இடம் சொன்னோம். அதாவது பொதுவாக அந்த சமூகத்தின் பிரஜா அமைப்பு என்பது அமைக்கப்படலாம். அது என்ன அமைப்பா இருக்கலாம்? பிரஜா அமைப்புல, ஜாதக அமைப்புல, சங்க அமைப்புல, அனுர் அமைப்புல, குமாரி அமைப்புல, கந்த அமைப்புல, ராம அமைப்புல, ரேம் அமைப்புல, குமா அமைப்பு, என்ன அமைப்பு அமைக்கலாம். ஆனா நாங்க சொல்றோம்னு சொன்னா, பொதுவாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு பொதுப்படையா நீங்க இந்த கல்வியில இவ்வளவு பிரச்சனை வந்தது. அது போல இந்த பிரஜா அமைப்பு என்பதும் எதிர்காலத்துல பிரச்சனை வர்றதுக்குரிய காரணம் சொன்னா, இப்ப நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த கட்சி சார்ந்தவர்கள் சார்பாக தான் அங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வாறு நாங்கள் சொல்லவில்லை. அதுக்கு ஒரு பொதுவாக ஒரு மதம் சார்ந்தவர் இருக்கணும், எல்லா மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது. இப்ப நாங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு மதத்தை எதிர்த்து நாங்கள் ஒரு கோட்பாடு செய்து அது அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு அப்பால பண்பாடு. அப்ப பண்பாட்டை உள்வாங்க வேண்டும், அந்த மொழி ரீதியான பண்பாட்டை உள்வாங்க வேண்டும். அப்ப அதை உள்வாங்கி கொண்டு அதை உள்ளமைக்கிறோம். அது நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த பிரஜா அமைப்பு என்பது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு, அதாவது என்னன்னு சொல்றோம், இதை நாங்கள் சொல்லுவோம் நிழல் மாநகர சபை, நிழல் பிரதேச சபை, நிழல் ஒரு அமைப்பு தான். அந்த நிழலா செயற்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப அதிகாரங்கள் இருக்கின்ற வேளையிலே அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றதுதான் இது ஒரு செயற்பாடு. அப்ப இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வன்மையா கண்டிக்கின்றது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது இவர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். ஏனென்று நான் சொன்ன முதலே குறிப்பிட்டார்கள், அரச நிறுவனங்கள் இருக்கணும், அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், வடமாநிலத்தின் ரீதியில ஏனைய சங்கங்கள் எவ்வளவோ தொழிற்பட்டு செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அரசியல்ல பதவி கிடைத்தோன்னு அமைந்து விட்டார். இன்றைக்கு செயற்பாடு இல்லை. இன்றைக்கு நாங்கள் அதே நிலையில, அதே செயற்பாட்டுல, அதே உட்போகத்துல தொழிற்பட்டு கொண்டிருக்கோம். வேற ஒரு கேள்வி? பிரஜாசக்தியில நியமிக்கப்படுறது அந்த கட்சி, இந்த என்ஜிபி கட்சின்னா அந்த ஏரியா பொறுப்பாளர் இந்த கட்சிக்காரன் நியமிக்கிறதா? பிரஜாசக்தியில தெரிவு செய்யப்பட்டார்கள் அப்படியா இருக்கணும் என்று சொன்னா, அந்த பிரதேச சபை தேர்தல்கள், மாகாண சபை தேர்தலுக்காக அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்காக அவர்களால் தயார் செய்யப்படுகின்ற நபர்களையே அவர்கள் தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆனா அது ஒரே ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னு சொன்னா, ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக சமுத்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், இப்ப டிஓ மேர் எல்லாம் பொருளாதார உத்தியோகத்தர் 3 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அவர்கள் ஏறத்தாழ 200க்கு உட்பட்ட குடும்பங்களையே தான் அவர்கள் கண்காணித்தார்கள். 200, 250. ஆனா இப்ப பிரஜாசக்தி ஏன் கொண்டு வரணும்? அப்ப அவர்கள் தேவை இல்லையா? பிரதேச செயலகம் இருக்கு, பிரதேச சபை இருக்கு, பிரதேச சபை உறுப்பினர் வைக்கணும், அந்த பிரதேசத்துக்குரிய உறுப்பினர் வைக்கணும். இவ்வளவு பேரையும் வச்சுக்கொண்டு திருப்பி புதிதாக ஒருவரை கொண்டு வர என்பது அங்கே அரசியல் மயமாக்கம் என்பது நீங்க சமூகம் புரிஞ்சு கொண்டா சரி. என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்ப கைது செய்யப்படுது. இதை போல இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பிறகு
இவர்கள் அரசியல் துஷ்பிரயோகம் செய்த என்ற அடிப்படையில் இந்த ஜனாதிபதியோ இந்த பிரதமரோ இந்த அமைச்சரோ கைது செய்யப்படலாம். அதுல மாற்று கருத்து. ஏன்னா இவர்களும் என்ன செய்யறார், சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யறார். இந்த அரசாங்கத்தின் காலத்துல தான் அதிக அளவான பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம். இந்த வருடம் மட்டும், இந்த வருடம் பிறந்து 2 மாதங்கள் ஆயிட்டு, அதுல மட்டும் 14 பேர் சுட்டு செத்துருக்காங்க. அதுல 2 பேர் சிறுவர்கள். என்ன சொல்லலாம், இவர்களை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் 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 என்ற அடிப்படையில் இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை அளிச்சிருக்கிறோம். இவர்கள் பிழையா செய்து கொண்டு போய் அவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு அரசியல் சார்பானதுக்கு நாங்கள் வால் பிடிக்கவில்லை. அவர்களை நாங்கள் துதிபாடவும் பெறவில்லை. நியாயமான கருத்தை நியாயமாக வெளிப்படும். அதான் சொல்றேன், அரசத்தை துஷ்பிரயோகம் பயன்படுத்துறார். யார் பயன்படுத்துறார்? உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? நாட்டினுடைய தலைவர். அவர் என்ன செய்யறார்? உயர் நீதியரசரை மாற்றம் செய்யறார். தனக்கு தேவையான அமைச்சரா போடுறார், தமக்கு தேவையான ஆளுநரா போடுறார், தமக்கு தேவையானவர்களை செயலாளரா போடுறார், தனக்கு தேவையான ஆணையாளரா போடுறார். அப்ப அவருக்கு கடிதம் சைன் பண்ணி கொடுக்கலாம் தானே. பவுனியால நடந்த அந்த குடியேற்ற திட்டம் சம்பந்தமாக பிரதேச செயலாளர் சைன் பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்ட வேண்டும். நியமிக்கப்பட்ட 25 பேருக்கும் அளவில் பேரைமலை போட்டு பொருளாதார கிராம சேவையாளர் 3 சைன் பண்ணி பிரதேசத்தை கொடுக்கும். சரி, ஓகே. வேற என்ன சந்தேகம் இருக்கு? சிவலிங்கம் ஸ்ரீதரன், தேசிய தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய யாழ் வலய செயலாளர், வடமாகாண பிரதிநிதி. உங்களுக்கு ஒரு விடயத்தை இதில் ஆசிரியர் சம்பந்தமாகத்தான் நான் வெளிப்படுத்த இருக்கின்றேன். ஆசிரியர் இடமாற்றம் எதிர்வரும் காலம் இன்னொரு சொற்ப காலத்திலே மீண்டும் வர இருக்கின்றது. சென்ற ஆண்டும் 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் ஆசிரியர் இடமாற்றத்துக்கு எதிராக முதலிலே நாங்கள் தான் ஒரு நியாயமான முறையிலே ஆர்ப்பாட்டத்தை செய்து ஆசிரியர் நியமனத்தை வெளிமாவட்டத்துக்கு வீணாக, அதாவது தவறான, அதாவது வெளிமாவட்டம் செய்தும் மீண்டும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வந்தபோது அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களில் கணிசமானவர்களுடைய இடமாற்றத்தை நிறுத்தி இருந்தோம். ஆளுநர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்து நிறுத்தி இருந்தோம். அந்த விடயத்திலே ஆளுநர் அவர்கள் நியாயமாக நடந்து கொண்டார்கள். ஆளுநரை அந்த விடயத்திலே நான் குறை சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால், ஆளுநர் அலுவலகத்துக்கு 10 தரம் சென்று வந்திருக்கிறேன். ஆளுநர் நியாயமாக எங்களுடன் நடந்து கொண்டார். அவர்கள் விசாரணை செய்து அவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆவணங்களை பார்த்து பரிசீலனை செய்து அவர்களுக்கு ரத்து செய்தும் கொடுத்திருக்கின்றார் இடமாற்றங்களை பெரும்பாலான ஆசிரியர்கள். அப்படி செய்து கொடுத்த போதும், ஆளுநர் செய்த போதும், ஆளுநர் கொடுக்கின்ற கடிதங்கள் மாகாணத்திலே மாகாண செயலாளர்னாலோ மாகாண பணிப்பாளர்னாலோ நிராகரிக்கப்பட்டவையாக இருக்கின்றது, அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆளுநர் இடமாற்றத்தை ரத்து செய்து கொடுத்து அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டு 2 வாரங்களின் பின்னர் மீண்டும் இடமாற்றம் பல ஆசிரியர்களுக்கு வந்திருக்கின்றது. 3 வாரங்களிலே 2 வாரங்களிலே மீண்டும் இடமாற்றம் நியாயமான காரணம் என்று சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்ட பின்னரும் மீண்டும் இடமாற்றம் வந்திருக்கின்றது. ஒரு விடயத்தை மட்டும் நான் கூறி நிறைவு செய்ய இருக்கிறேன். இடமாற்றம் நடைபெறுகின்ற போது வெளிமாவட்டம் செய்தவர்கள், 5 வருடங்கள் வெளிமாவட்டம் செய்தவர்கள், தீவகம் செய்தவர்கள், அவர்களை மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து 5 ஆண்டு காலம் இடமாற்றத்திலே நியாயமான முறை ஆளுநர் சென்ற ஆளுநர் இருக்கின்ற போது அட்மிரல் குறைக்கு முதல்ல சந்திரசிறி அவர் ஆர்மி கமாண்டர் சந்திரசிறி இருக்கின்ற போது நியாயமாக சொன்னார், வெளிமாவட்டம் செல்வதாக இருந்தால் 2 ஆண்டு வன்னிக்கு சென்று வாருங்கள், 2 ஆண்டு அல்ல தீவகத்திலே 4 வருடம் செய்யுங்கள். அது சந்திரசிறி ஆளுநர் இருக்கின்ற போதும் இருந்தது. பின்னர் அது பின்பற்றப்படவில்லை. அப்ப 2 வருடம் என்றால் யாருமே சென்று ஓடி வருவார்கள். ஆனால் ஒரு 5 ஆண்டு காலம் இடமாற்றம் என்று சொல்லுகிற போது வெளிமாவட்டம் வழங்குகின்ற போது காலம் குறித்து இடமாற்றம் வழங்க வேண்டும். காலம் குறிப்பிடாமல் வழங்கக்கூடாது. அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். காலம் குறிப்பிடாமல் விட்டால் எங்களுக்கு எல்லாம் 8 ஆண்டு என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் ஒரு இடத்திலே இருக்க வேண்டி வந்துவிட்டது. நான் சம்பளத்தை கூட கண்ணால் பார்த்தது கிடையாது வெளிமாவட்டம் செய்து.
அப்ப அவ்வளவு கடினத்தை வெளிமாவட்டம் செல்பவர்கள் இன்றைக்கு பஸ் கட்டணம் மிக உயர்வானது. பாதி சம்பளத்துக்கு மேல முக்காவாசி சம்பளத்தை இழக்க வேண்டி ஏற்படும். அதனாலே காலம் குறிப்பிடப்பட்டு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும். நியாயமான முறையில் இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும். வெளிமாவட்டம் செய்தவர்களுக்கு வழங்கக்கூடாது. செய்யாதவர்களுக்கு வயதை ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் 3 ஆண்டோ 2 ஆண்டோ வழங்கி ஆக வேண்டும். கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு 55 56 வயதிலும் சிங்கள அதிகாரிகள் வெளி மாவட்டங்களில் வந்து வேலை செய்கிறார். எங்களால போக முடியலை என்று சொல்லி நாங்கள் சொல்லவும் முடியாது. ஒரு பக்கம் 58 59 வயதிலும் வந்து வேலை செய்கிறார். அப்ப அங்க இருந்து வந்து வேலை செய்கிற போது நாங்கள் அன்னைக்கு போக முடியாது சொல்ல முடியாது. அப்ப 2 ஆண்டு காலமோ 3 ஆண்டு காலமோ அவர்கள் தகுதி அடிப்படையில் தங்களால் முடிந்த அளவு ஆசிரியர் நியாயமான முறையில் அதை நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை ஆசிரியர் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய ஜாழ் மாவட்ட செயலாளரும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பானது ஏன் நிகழ்த்தப்படுகின்றது என்றால், இன்றைய காலச்சூழலில் ஆசிரியர்கள் அல்லது பொதுமக்களுக்கு தேவையான விடயங்களை நாம் சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஆசிரியருடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கமானது பிரச்சனைகளை சமூகத்தின்பால் எடுத்து செல்கின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து அரச சார்பாக அல்லது அரசியல் சார்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாம் குறிப்பாக அவதானிக்க முடிகின்றது. அண்மையில் வழங்கப்பட்ட ஒரு நியமனம் கூட இதற்கு சுட்டிக்காட்டாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற ஒருவர் ஒரு ஆசிரியர் தொழிற்கட்சி சங்கத்தினுடைய செயலாளராக உபதலைவராக இருந்தவர். அவர் எவ்வாறு கூட்டுறவு சங்கத்தை வழிநடத்த முடியும் என்பது பாரிய கேள்வி. இதாறு பல துஷ்பிரயோகங்கள் நமது நாட்டிலே நமது பிரதேசத்திலே இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிபர்களை கூட, அதாவது தொழிற்சங்கம் சார்பான அதிபர்களை தங்களுக்கு தேவையான பாடசாலைகளுக்கு வடக்கு மாகாணத்தில் கடிதம் கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை யாரும் கவனிப்பதில்லை. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றதால் அங்கே தொழிற்சங்கம் சார்பாக இருப்பவர்களுக்கு அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த வன்னி பிரதேசத்தில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கு இந்த டிசம்பர் 31 பெற வேண்டிய ஆசிரியர்களுக்கு இன்று வரை கடிதம் வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த 3ஆம் மாதத்துடன் இங்கே வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இடமாற்ற சபையில, ஆனால் இன்று வரை அவர்களுக்கு கடிதம் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் இங்கே யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அங்கே 9 வருடங்கள் 7 வருடங்களுக்கு மேல் சேவையாற்றினவர்களுக்கு இன்னும் கடிதம் வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த வருடம் தை மாதத்திலே அவர்கள் வந்திருக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு இங்கே ஒரு பாடசாலை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை காப்போத்தா சாதாரண தர பரீட்சையை சுட்டிக்காட்டி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது காப்போத்தா சாதாரண பரீட்சை முடிவடைகின்றது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் கடிதம் வழங்கப்படவில்லை. அவர்கள் எப்போது வருவார்கள் என்பதை மாகாண கல்வி திணைக்களம் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் என்பது படு மோசமாக இருக்கின்றது. எல்லாரும் சொல்லலாம் சம்பளம் உயர்வாக இருக்கின்றது. ஆனால் இன்று பொருளாதார ரீதியாக ஒரு பவுனை எடுத்துக்கொண்டாத என்ன விலையில போகுது, அல்லது யாழ் மாவட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு காணி என்ன விலை போகுது, ஒரு ஆசிரியராக இருப்பவர் இதுவே பெறுவார்களா என்பது கேள்விக்குறியான விடயம். ஆகவே ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக போராடி என்று பாராளுமன்றம் சென்றவர்கள் சுவோதினி என்ற ஒரு போர்வையை போத்தியவர்கள் இன்று அந்த சுவோதினியையும் காணவில்லை. சம்பள உயர்வு தந்திருக்கின்றோம். அது பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள உயர்வை ஒழிய ஆசிரியர்களுக்கான சுபோதினி